சனாதன இந்து தர்மத்தை அழித்தீர்களானால் நம்முடைய லைஃப் ஸ்டைல், நம்முடைய பிரின்சிபிள், நம்முடைய வாழ்க்கை முறை, நம்முடைய உணவு முறை இதெல்லாம் இதே வேகத்தில் அழிச்சிங்கன்னா அடுத்த தலைமுறைக்கு மிக கொடுமையான நாட்டை, வாழ்வதற்கு சாத்தியமில்லாத பொருளாதார சூழ்நிலை, நாட்டை, சமூக சூழலை நாம் விட்டு செல்லுகிறோம் அப்படிங்கிறத மட்டும் புரிஞ்சுக்கோங்க. கொஞ்சம் விழிச்சுக்கிட்டு சனாதன இந்து தர்மத்தோட லைஃப் ஸ்டைலான ஜாயின்ட் ஃபேமிலி சிஸ்டம், வெஜிடேரியன் லைஃப் ஸ்டைல், ஒருவேளை நான்வெஜ் சாப்பிட்டா கூட இட் இஸ் வெரி ஸ்ட்ரிக்ட்லி ரெகுலரைஸ்ட், இட் இஸ் நாட் நார்மலைஸ்ட். நான் வெஜிடேரியன் ஃபுட்டு நம்முடைய நார்மல் ஃபுட்டு கிடையாது, அது ஸ்ட்ரிக்ட்லி ரெகுலரைஸ்ட். அந்த குலதெய்வங்கள், எந்த குலதெய்வங்களுக்கு பலியிடும் வழக்கம், மிருக பலியிடும் வழக்கம் இருக்கின்றதோ அந்த குலதெய்வத்துக்கு பலியிட்டு அதை சமைத்து அந்த பிரசாதத்தை மட்டும் உண்ணுகின்ற, அப்ப மட்டும்தான் நான்வெஜ் அலவுடு, மீட் அலவுடு. மற்ற டைம்ல மீட் கிடையாது. இந்த லைஃப் ஸ்டைலாம் சதைச்சுக்கிட்டே போனீங்கன்னா நீங்கள் நாட்டுக்கு பாரம், சமூகத்திற்கு பாரம். நாம வேக வேகமா as a நேஷன், ஒரு நாடாக சனாதன இந்து தர்மத்தின் வாழ்க்கை முறைகளை சீரழிக்கின்ற சட்டங்களை இயற்றுவதன் மூலமாக, சமூகத்திலே சனாதன இந்து தர்மத்தின் வாழ்க்கையை அழிக்கின்ற விதத்திலே செயல்படுவதன் மூலமாக நாட்டின் பொருளாதாரத்தை சீர்குலைக்கின்றோம், நாட்டின் வாழ்க்கையை, சமூக கட்டமைப்பை, சமூக நீதியை, சமூக சமநிலையை சீரழிக்கின்றோம். அதை புரிஞ்சுக்கோங்க.